திகில் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம மர்ம தேசம் சேனல்ல 113வது எபிசோட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பில்டிங்கை சுற்றி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா இங்கே உள்ள கிராம மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. வாங்க அப்படி என்னதான் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து ஒரு ஹிந்தி ஃபேமிலி இங்கே வந்து தங்கி இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலியில் ஒரு பெண் வந்து 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இந்த பில்டிங்கில் நிறைய இழப்புகளும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே இந்த பில்டிங் பக்கம் ஊர் மக்கள் வரத்துக்கே பயப்படுறாங்க. இந்த மக்கள் நம்புறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். எங்கள் கல் இருக்கு பாரு, பார்த்துப்போம். இங்கே ஓப்பனிங் எங்கே இருக்குன்னே தெரியலையே. எடுத்த வீடியோலேயே இந்த பில்டிங் தான் பயங்கர திகிலாக இருக்குது. உண்மையிலே நமக்கு இந்த பில்டிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய கோஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம டீமெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஃபேஸ் பண்ண முடியாமலாம் ஓடி இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இந்த கோஸ்ட் வந்து நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கோஸ்ட் இருக்கா இல்லையா, இல்லை இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையானே தெரியல. அப்படி இல்லை சானே, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நல்லா விசாரிச்சாச்சு. அந்த வடநாட்டு பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ராக்டரை வச்சு இவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இங்கே 2 பேர் இறந்துருக்காங்க. அதனால ஒரு செக்யூரிட்டியை போட்டு இந்த பில்டிங்கை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செக்யூரிட்டியும் ஒரு நாள் மர்மமான முறையில் ரத்தவாந்தி எடுத்து இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த ஊர் மக்கள் பில்டிங்கே அபாண்டன் பிளேஸாக அறிவிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற பசங்க கமெண்டில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் இந்த பில்டிங்கே நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கமெண்டில் சொன்ன நிறைய பிளேஸுக்கு போயிட்டு பல்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். 4வது ஃப்ளோரே வந்துட்டோம். இது வரைக்கும் ஒரு அறிகுறியும் தெரியலையே. அதே தான் நான் நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்காது போல இருக்கே. ஒரு நிமிஷம் இரு. ஏதோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்கல. எதுவும் கேட்கலையே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. நல்லா சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. கேமரா வந்து பக்கம் திருப்பு. மச்சான், கேமரா திருப்பா. இருடா. அங்கே ஏதோ உருவம் இருக்க மாதிரி இருக்கு. இருடா பார்க்கண்டா. இருடா மச்சான், இங்கே இருக்க வேணாம், சொல்கிறத கேளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே ஒரு உருவம் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அமானுஷமான விஷயம் ஏதோ உள்ளே இருக்குது. நம்ம டீமோட வந்து பேலன்ஸ் வீடியோ எடுப்போம். இங்கே இனிமேல் இருக்கிறது ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி தான்டா கரெக்டாக டைமிங் பிடிச்சிருக்கேன். ஒன்னாலே 100K வியூஸ் அதிகமாக போகுது பாரு. நல்லா பண்ணடா. கிழிச்சான் டைமிங்கில் கட்டையை போட்டது நான். என்னடா தனியாக விட்டு வந்துட்டீங்க? உண்மையாக மேலே இருக்க பயமாக இருந்துச்சு தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறா. ஆமாண்டா, நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ அவன் வந்து கமெண்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டான். வீடியோ நல்லா வந்திருக்கு. இதை எடிட் பண்ணால் எனக்கு தூக்கமே வராது. வாங்க போகலாம்.
இந்த ஆடு வேற க்ளோஸ். இப்போதானே க்ளோஸ் பண்ணேன். என்னது த டெவில் டாக் லெட்ஸ் ப்ளே த கேமா? இவனுங்க வேற க்ளோஸ். என்னடா இது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு? கேமா? சரி விளையாண்டு தான் பார்ப்போம். ஆமா. ஆமா எஸ். ஒருவேளை இவனுங்க தான் எதுவும் கலாய்க்கிறானுங்களா? எப்படி? எஸ். ஃபோன் வரல. நோ. ஹலோ மச்சான், அஜய்க்கு ஆக்சிடென்ட் அடிச்சிடா, ஸ்பாட்ல இருந்துடா சொல்றாங்கடா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், நீ கிளம்பி வாடா. பயம் லைஃப்ல இல்லாத விஷயத்த நம்புறதுனாலதான் பயம் என்ற ஒண்ணு உருவாக்குது. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு நம்ப வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு தெரியுமா? போலாம்.